நம்ம இன்றைக்கி என்ன பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி ஃபாலோவர்ஸ் டேர்ன் ஆன் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டேர்ன் ஆன் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு முதல்ல காட்டும். அந்த செட்டிங்ஸை முதல்ல பண்ணால் தான் ஃபஸ்ட்டு காட்டும். அது அந்த செட்டிங்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதனால் என்ன யூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் ஃபோட்டோஸ் நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும், நிறைய லைக்ஸ் வரும், கமெண்ட்ஸ் வரும், நிறைய பாப்புலர் ஆவீங்க. ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு மணி கூட இதில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போர்ட்ரேட் மோடில் போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் வியூவுக்கு வந்தால் தான் நம்மளை அந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே காட்டும். ஆஃப்லேயே காட்டியிருந்தீங்கன்னா கீழே இருக்க பட்டன்ஸ் அதெல்லாம் சில டைம் காட்டாது. அதனால் நீங்கள் ஃபுல் வியூவில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ புரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கு லைட்டோ இல்லை ஃபேஸ்புக்கு ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல ஃபேஸ்புக்கு உள்ளே போயிருங்க. உள்ளே போய்ட்டு உள்ளே உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டு வருங்க. அதில் உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் பயோடேட்டா அதெல்லாம் நிறையா வச்சுருப்பீங்க. அது நீங்கள் எப்படி ஃபாலோவர்ஸ் டர்ன் ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு 3 பட்டன் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லா செல்லையுமே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்தீங்கன்னா டைம்லைன் அண்ட் டேகிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும். அது இதில் ஃபஸ்ட்டு இதில் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிறது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டு திரும்ப ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. திரும்ப இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனுக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இதனால என்ன யூஸ்னால், நிறைய பேருக்கு உங்கள் ஃபோட்டோஸ் சஜஷன் ஆகும். நிறைய பேர் உங்கள் ஃபோட்டோஸை பார்ப்பாங்க, நிறைய லைக்ஸ் வரும். அப்படின்னு பப்ளிக் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் பப்ளிக் அப்படின்ட்டு மாற்றிடுங்க. எல்லாத்தையுமே நீங்கள் பப்ளிக் அப்படின்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டு கமெண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு கடைசி ஆப்ஷன் இருக்கும். அது ப்ளஸ் ஆன் பண்ணாலும் வைக்கிங்க, இல்லைனா வேணாம். உங்களுக்கு இஷ்டம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வெளில வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 3 தடவை ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா அப்பயும் நம்மளுக்கு காட்டலை. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் பயோடேட்டா அதெல்லாம் வச்சுருப்பீங்களா, டீட்டெயில்ஸ், அதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ண கடைசியில் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் கொடுத்துருங்க. எனக்கு 497 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை காட்டும். அப்படி ஃபாலோவர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்படின்னா நீங்கள் 0 அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் காட்டும். அதை சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு திரும்ப ஒரு 2 தடவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 497 ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ போடுவோம் பார்ட் 2. அதை பாருங்கள். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி சீக்கிரமாக ஒரே மாதத்தில் எப்படி ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம நாளைக்கு போக போகிறோம். அதனால் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாளைக்கு போகிற வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இனிமேல் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே ஆல் கொடுத்துருங்க. ஆல் கொடுக்காம விட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. அதனால் ஆல் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களால் மறக்காமல் பார்க்கவும் முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.